ஏங்கடா ஏன் எதுக்கு? ஏன்னா எந்த சீசன்லையுமே இந்த மாதிரி ஒரு மட்டமான சீசன் நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒஸ்ட்டான சீசனாக தான் இந்த சீசன் இருந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்த சீசனில் வைல்ட் கார்டில் வந்தவனும் அழுகிறான், உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸும் அழுகிறான், கெஸ்ட்டாக வெளியிலேருந்து கெஸ்ட்டாக வந்த கெஸ்ட்டும் அழுகிறானுங்க. இதை விட ஒஸ்ட்டு வேறு எதுவுமே இருக்க முடியாது. நான் எந்த சீசன்லையுமே நான் என்ன சொல்கிறேன், குறிப்பாக தமிழ் சீசனாக இருக்கட்டும், இல்லை தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, எந்த பிக் பாஸ் சீசன்லையுமே கெஸ்ட்டு உள்ளே வந்து அழுததை இந்த வாட்டி தான் நான் பார்க்குறேன். இந்த சீசனில் தான் பார்க்குறேன். அப்படி தான் வேலையை பார்த்து வச்சுருக்காங்க இன்றைக்கி அந்த எபிசோடில். அது மட்டும் இல்லாமல் பார்வதிக்கு வந்து நிறைய பேர் வந்ததுலேருந்து இதுதான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி பேருன்றது வந்து ரொம்ப கம்மி. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேராக வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பேர் நம்ம ரம்யா ஜோ வச்சுருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் குடும்பத்தோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், சத்தியமாக சிரிச்சிட்டேன். பார்வதி அவங்க ஒரு விஷயம் சொன்னது, அந்த போது பார் பேய் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னோன்னே எங்களுக்கு சத்தியமாக சிரிச்சிட்டேன். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத விஷயம். இந்த மாதிரி சொல்லவும் ரொம்பவே ஃபன்னாக தான் இருந்துச்சு. அதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த திவாகர்னு ஒரு பீஸ் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுல, நான் என்ன சொல்லேன்னா, இவனை வந்து வெளியே தூக்கி போட்டுருங்க. லிட்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ப்ரொமோஷனுக்காக நம்ம சிங்கர் மனோ அவர் வந்திருந்தாருங்க. அவர் வந்து நான் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், அதாவது அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் சொல்லி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அதுலேயும் அவர் வந்து திட்டிட்டு போகிறாரு. யாரை? இந்த தர்பீஸை பிடிச்சி திட்டிட்டு போகிறாரு. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் தான் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாவே நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு சஜஷன் ஆகும். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சாண்ட்ரா கிட்ட வந்தான். அதாவது சாண்ட்ராக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு பிக் பாஸ். அதுபடி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு டாஸ்க்கை குட்டியை குழப்பி விடணும். அந்த வேலையை கரெக்டாக பார்த்தாங்க. அதுக்கு பிள்ளையார் சொல்லி மாதிரி ஸ்டார்டிங் ஆனோம். அதாவது இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா விக்கல் சுக்கிரமாக கூப்பிட்டு இதை யார் ஒரு பகடைக்கையாக இது பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கரெக்டாக யோசிச்சு திவாகர் அடித்தாங்க. இங்கே பாரு, நான் இனிமேல் அங்கே பண்ண முடியாது, என்னால் அங்கே இதில் பண்ண முடியாது, எவனுமே எனக்கு வேலை செய்ய மாட்டேங்கன்னா, எதுவும் பண்ண மாட்டேங்கன்னா, நான் ஒத்தாலாக உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுக்கு குறிப்பாக திவாகர் அந்த இடத்துலேருந்து தூக்கு. எப்படி திவாகர் அந்த இடத்துலேருந்து தூக்கு அப்படின்னு சொல்லி திவாகரை தூக்குறதுக்கான வேலை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவங்க எடுத்து வச்ச அந்த ஒரு ஸ்டெப் இருக்குது பார்த்திங்களா, உண்மையிலே சொல்கிறேன், சாண்ட்ரா கரெக்டாக பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா கொண்டு போன அந்த ஒரு இது வந்து நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக அவங்களுக்கு சாண்ட்ராக்கு கொடுத்த அந்த ஒரு சீக்ரெட்டு அந்த இது வந்து கரெக்டாகவே யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மேபி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். சரி, இந்த விஷயத்தை விக்கல் சுக்ரம் நம்ம திவாகர்கிட்ட இவங்கள்ட்ட சொல்லும்போது எவனுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்டா, எவனாச்சும் ஒரு ஆள் தலைன்னு வருது, தலைவரையும் மதிக்கிறது இல்லை, மேனேஜர்னு ஒரு ஆள் சொல்கிறான் அப்படின்னா அதை சரின்னு எவனும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கே அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த வீட்டுக்குள்ளே எவனுமே ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை. எவனாச்சும் ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறான்னா அவனுக்கு எதிர்கருத்தாக இன்னொருத்தர் எடுத்து வைக்கிறதே வேலையாக போச்சு. அந்த மாதிரி தான் இந்த விஷயம் இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி ஒன்று போச்சா. சாண்ட்ரா ஃபஸ்ட்டு இந்த விஷயம் எப்படி ஆணுச்சு அப்படின்னா, இந்த விஷயத்தை பேசிட்டாங்க, விக்கல் சுக்ரம் பேசியிருக்கா, சரி நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போகுது. நடுராத்திரியில் 12:30 மணிக்கு பிரியங்காவை இறக்கி விடுறாங்க. என்னங்களா உங்களுக்கு நேரங்காலமே இல்லையா? ஏண்டா காலையிலேருந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சரி, பிரியங்காவை பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு நடுராத்திரியில் பேய் மாதிரி இறக்கி விட்றாங்க. பிரியங்கா உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பிரியங்கா சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, 24 மணி நேரம் அப்படின்னாலே இந்த வீடு இருக்குது, ஹோட்டல் இருக்குது, அப்போது எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லவும், எங்கிட்டிருந்து வந்தாங்கன்னு தெரியல சாண்ட்ரா, அவங்களுடைய வேலையை கரெக்டாக பார்த்து விட்டாங்க. மேடம் க்ளோஸ் ஆயிடுச்சு. எப்படி இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு தான் பிரியங்கா கேட்குறாங்க, இது வந்து 24/7 தானே சொல்லியிருக்கீங்க, இப்போ என்ன க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? ஆமாம் மேம், நான் தான் ஹெட் செஃப், நான் சொன்னது தான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இவங்க முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி பேசிட்டாங்க. எவனுக்குமே புரியல, ஏன்டா இந்த அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, கெஸ்ட்டு எந்த நேரத்தில் எழுந்திரிச்சாலும் நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இது என்ன தேவையில்லாத வேலையை வறண்டு எழுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லு. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த அம்மா மேலே காண்டில் தான் இருந்தானுங்க. ஏன்னா இந்த அம்மா இப்போ இந்த சீக்ரெட் டாஸ்க்குன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா பண்ணக்கூடிய செயல்களில் ஆல்ரெடி நிறைய பேர் காண்டாக தான் இருக்கானுங்க. அதில் இந்த ஒரு விஷயத்தையும் ஆட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா கெஸ்ட்டு வந்து சாப்பாடுன்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இது கேட்டதுக்கப்புறம் இவங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அந்த பக்கம் வியானாவும் இருக்கட்டும், வினோதா இருக்கட்டும், எல்லாருமே செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டானுங்க. ரெடி ஆனோன்னே சரி ஓகே இவங்க இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அங்கிட்டிருந்து யார் சாண்ட்ரா வந்துட்டாங்க.
வந்து வியானா விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அங்கிட்டிருந்து வியானா கிளம்பி போயிட்டாங்க. இனிமே இந்த ஒரு இது கிச்சனுக்குள்ளே நான் வரமாட்டேன்னு. ஏன்னா எல்லாருக்கும் ஏன்னா சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால மேபி எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வெறுப்பு அப்படின்றது வந்து இருக்கிறது தான், இல்லைன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இந்த இடத்துல நம்ம தர்பீஸ் ஒரு கிரெடிட் எடுத்தான் பாருங்க, அது செமையாக காண்டு தான் ஆணுச்சு. ஏன் அப்படின்னா மாவை பிசைஞ்சு ரொட்டி அதாவது அந்த சப்பாத்தியை போட்டு கொடுத்தது சாண்ட்ரா. உடனே இந்த ஆள் எப்படி வந்து கிரெடிட் எடுக்கிறான் அப்படின்னா நான் தான் வந்து மாவு பிசைஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வினோத் தாரமாக ஒரு விஷயம் சொன்னார், யோ நீ பிசைஞ்சதெல்லாம் தூக்கி போட்டாச்சு, அது பழைய மாவு, இது புது மாவு, புது மாவில் தான் பிணைஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையுமே ஸ்கோர் பண்ண பார்த்தா நம்ம வினோத் வந்து கலைச்சி விட்டாப்ல. இது ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. இது காலையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஒரு இது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. காலையில் வந்து வேக்கப் சாங் இது வந்து நைட் ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-3:30 வரைக்கும் இது வந்து நைட் வரைக்கும் இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. ஓடிட்டு இருக்கோம். காலையில் 8 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டாங்க. எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எவனுமே ட்ரெஸ் மாற்றின மாதிரி தெரில. எல்லாரும் அதே ட்ரெஸ்ஸில் படுத்துக்கிட்டானுங்க. படுத்துட்டு அதுக்கப்புறம் அதிலே எந்திரிச்சு டான்ஸ் ஆடி அப்படியே ரெடியாக ஆகிட்டானுங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ தாண்டா இருக்குது உங்களுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா இஷ்டத்துக்கு எல்லா இதுவுமே பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அவங்க சாண்ட்ரா பண்ண ஒரு விஷயம் பார்க்கணும். அதாவது சாண்ட்ரா வந்து இந்த இதில் வந்து இருக்க மாட்டேன், சீஃப் செஃபாக இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்க. அதாவது குவைட் பண்ணுறேன், நான் வந்து விடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி குவைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது வேறு லெவல். அவங்க பண்ணதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஒரு பக்கம் ஃபன்னாகவும் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் ஒவ்வொருத்தவனும் ட்ரிகர் ஆனால் மெனிக்கு இருக்கான். ஒவ்வொருத்தவனும் ட்ரிகர் ஆகிறான். ஒரு பக்கம் என்னடானா துஷார், இன்னொரு பக்கம் என்னடானா விக்கல்ஸ் விக்ரம், இந்த பக்கம் என்னடானா நம்ம பார்வதி, எல்லாருமே என்ன சொல்கிறது ட்ரிகர் ஆன மேனிக்கு இருக்காங்க. அந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. குறிப்பாக கெஸ்ட்டுக்கு அதெல்லாம் செம காமெடி. கெஸ்ட் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்ன சொல்கிறது தும்மிக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா பாட்டு தும்மிட்டு போகுது. தும்மல் வந்துச்சான்றது தெரில. ஆனால் இவங்களுக்கு கொடுத்த அந்த என்ன சொல்லுது அந்த டாஸ்க்காக கரெக்டாக பண்ணாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாங்க பார்க்கணும். எதுலேயோ சட்னிலேயோ எதுலேயோ முடி இருந்துச்சு, நான் அதை எடுத்து போட்டு தான் அதுக்கப்புறம் அதை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சுல. அதோட நம்ம கெஸ்ட்டு மூஞ்சியை பார்க்கணுமே, செத்து போச்சு. ஜஸ்ட்டு மூஞ்சியே செத்து போச்சு. எனக்கெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஒரு பக்கம் சிரிப்பாக இருந்தாலும் ஒரு பக்கம் நீங்கள் நினச்சா பாவமாக தான் இருந்துச்சு. என்னடா ஹோட்டல்னு சொல்லி கூப்பிட்டு வந்து என்னடா நார் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போது சாண்ட்ரா சொல்கிற விஷயத்தை கேட்குறதே இல்லை. எந்த விஷயத்தையுமே கேட்கல. இவங்க என்ன பண்ணாலும் நான் அதை கேட்க மாட்டேன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்காங்க. அவங்க கொடுத்த டாஸ்க்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ விக்கல்ஸ் விக்ரம் வந்து இந்த அம்மா ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த அம்மா வந்து கொஞ்சம் வெளியே இது பண்ணி விடுங்கன்னு சொன்னோம். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சுங்க. அங்கேருந்து சண்டேன்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் நம்ம தீபக் அழுகிற வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு பேசுவோம். இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது நம்ம பிக் பாஸ் கூப்பிட்டு பேசுகிறாரு. பிக் பாஸ் நான் நினைக்கிறேன் பிக் பாஸ் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பார் எனக்கு தெரிஞ்சு. இவர் வந்து என்ன சொல்ல பிக் பாஸ் வந்து கொஞ்சம் ஒரு மனக்குமுறலை பேசுகிற மாதிரி பேசினார். பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஒரு பக்கம் என்னடானா இவர் வந்து சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை கரெக்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் வந்து என்ன சொல்லுது சிரிச்சுக்கிட்டு இருந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரையும் உட்கார வச்சு சொற்பொழிவு ஆத்துனாரு பாருங்க, ஆத்து பாவம். அவர் பேசுனதை பார்த்து ஒரு பக்கம் என்னடானா தீபக் அழுகிறாரு. என்னடா இவங்க நாம் எந்த அளவுக்கு ஒரு பிக் பாஸ் நம்ம கொண்டு போனோம், இவங்க என்னடானா இவங்க கொடுத்த அந்த ஒரு சான்ஸை இந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அழுகிறாரு. இன்னொரு பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் இவர் ஒரு பக்கம், ஏண்டா ஒரு வார்த்தை நான் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னே இருக்கீங்களாடா, எவ்வளோவாண்டா சொல்கிறது, நான் மனுஷன் தானடா. எனக்கு தெரிஞ்சு எபிசோடில் அந்த அளவுக்கு காட்டலை. அவர் நின்று அந்த டிவிக்கு முன்னாடி நின்று பேசுவார், ரொம்ப நேரம் பேசுவார். மனுஷன் அவர் பேசுகிறத கேட்டுட்டு ஒரு பக்கம் பிரஜன் அழுகிறான், இன்னொரு பக்கம் திவ்யா ஒரு பக்கம் அழுகிறாங்க, அமித் ஒரு பக்கம் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. சத்தியமாக சொல்கிறேன் பாவம் நொந்துட்டார், விக்கல் விக்ரம் நொந்துட்டார். இதைத்தானே திவ்யாவும் நேற்று பண்ணாங்க. திவ்யா நேற்று பண்ணும்போது மட்டும் ரொம்ப கோவப்படுறீங்கன்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய இது மேனேஜரில் போஸ்ட்லேருந்து இறக்கி விட்டு மேனேஜர் போஸ்ட்டை தூக்கி விக்கல் விக்ரம் கொடுக்குறாங்களாம். விக்கல் விக்ரம் இன்னுமே உங்களை நம்பி எதுலேயும் இறங்க மாட்டேன்டா, நானாடா வரேன்னு சொன்னேன், நீங்களாக தான்டா தூக்கி போய் உட்கார வச்சிங்க. உட்கார வச்சது இல்லாமல் நான் சொல்கிற எந்த வேலையும் கேட்கக்கூடாதுன்னு மனசளவில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன்டா. நான் காமெடியன்டா, ஹீரோ கூட கிடையாதுடா, நான் காமெடியன்டா. இந்த விக்கல்ஸ்ன்ற அந்த பேரை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன்டா ஒரே இதில் என்னை சாப்பிட்டு விட்டீங்களா அழுகிறாரு மனுஷன் பாவங்க, ரொம்ப நொந்துட்டாரு. அவரையுமே அழுக வச்சுட்டாங்க. இதைத்தான் திவ்யா அந்த இடத்துல 2-3 இடத்துல மென்ஷன் பண்ண மேனிக்கு இருந்தாங்க. இதே தாங்க பண்ணாங்க. என்னை மட்டும் கோவப்படுறேன்னு சொன்னீங்களே, கோவப்படுறதுக்கான முக்கியமான காரணமும் இவங்க தான். இவங்களால எதையுமே பண்ணவே முடியாதுன்னு சொல்லி இந்த இடத்துல நல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல பிரஜனுக்கும் வினோத், திவாகர் இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி சண்டை வந்துச்சு. காரணம் பார்வதி. இவங்க ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் பார்வதி குறுக்க வந்துச்சு. என்ன அப்படின்னா யாரை அடுத்த மேனேஜராக கொண்டு போகிறது, இதுதான் அது. இதில் எல்லாருமே எண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்வதி எந்திரிச்சு சொன்னோன்னே இவங்க எண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லவும் பார்வதியோட அந்த ரியாக்ஷனை பார்த்ததுக்கப்புறம் பிரஜன் ஒரு விஷயம் வார்த்தை விட்டார்.
இதை கேட்ட வினோதா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும் எந்திரிச்சு சண்டைக்கு வந்துட்டாங்க. இவங்க கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம அங்கே என்ன சொல்ல தீபக்கு, மஞ்சரி, பிரியங்காலாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு பாருங்களா, இங்கே ஒரு கெஸ்ட் இருக்கிறேன்ற ஒரு மரியாதை இல்லை, மட்டும் மரியாதை இல்லாமல் அவங்க பாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கடா, என்னடா பிக் பாஸ் நினச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயும் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. ரொம்ப என்ன சொல்ல உண்மையாக நொந்துட்டானுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வெளியிலேருந்து ப்ரொமோஷனுக்காக ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ப்ரொமோஷனுக்கு யார் வரா பார்த்தீங்கன்னா நம்ம மனோ, நம்ம வட்டக்கானல் அப்படின்ற மாதிரி ஒரு படத்துக்காக வரேன்ற மாதிரி ஒரு சொன்னாருங்க. வராரு, இவங்க எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம திவ்யா, சாண்ட்ரா 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ரம்யாவை கூப்பிட்றாங்க. ரம்யா இங்கே ஒரு நிமிஷம் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ரம்யா அந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க. அது உண்மையிலே செம்ம சிரிச்சிட்டேன். ரம்யா அந்த பக்கம் வந்து, இல்லைங்க வந்தால் அந்த எவனா ஏதாவது பேசுங்க, அந்த வந்துச்சு பாரு பேய், இது ஏதாவது ஒன்று பேசும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. யாருன்னா நம்ம பார்வதி தான் பேயின்னு லிட்டரலாகவே சொல்லிட்டாங்க. இந்த பேய் வந்துருச்சு பாரு, இது என்னை வந்து கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சபரி தான் இப்போ வந்து கேப்டன், அதாவது மேனேஜர் ஆயிருக்காரு. ஸோ சபரிகிட்ட சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்வதி போகும்போது தான் இந்த விஷயம் நடந்துச்சு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில. சப்போஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது மனோ சார் வந்தார்ல, அந்த இடத்துல உண்மையிலே சொல்ல திவாகர் மேலே செம்ம இன்னும் காண்டாயிடுச்சு, இரிட்டேட் பண்ணி விட்டான். என்னன்னா, மனோ வந்திருக்காருங்க, வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் அந்த கீபோர்டு ஹார்மோனி அப்படின்ற மாதிரி அதில் வந்து பாட்டெல்லாம் பாடுறாரு. ஃபஸ்ட்டு அந்த சின்ன தம்பி பாட்டு பாடுறாரு. ரெண்டாவதாக அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல என்ன சொல்கிறது, இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் அப்படின்னு அந்த பாட்டுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணுற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் எந்திரிச்சிட்டாங்க. யார்? திவாகர். எந்திரிச்சு, சார் நானும் அது சூப்பராக பண்ணுவேன் சார், உங்களை விட சூப்பராக பண்ணுவேன் சார்னு சொல்லவும் மனுஷன் டென்ஷன், டே நான் தான் பண்ணுறேன்னு சொன்னேன், நான் ஒரு கெஸ்ட்டு, வந்ததுக்கு ஒரு மரியாதை கொடுறா, வந்ததுக்கு நான் சொல்கிறது ஒரு விஷயத்தை கேளுடா அப்படின்னு சொல்லி கெஸ்ட்டு ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்தவனையே டென்ஷன் ஆக்கி வச்சுட்டானா பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்குது இவனோட என்ன சொல்லுது மெச்சூரிட்டின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா கொஞ்சம் கூட உனக்கு அந்த ஒரு இதே இல்லை. எல்லாத்துக்கிட்டையுமே நான் ஒரு நடிப்பு அறக்கேன், உங்களோட சூப்பராக பண்ணுவேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, டென்ஷன் ஆகிட்டார் மனுஷன். இந்த அளவுக்கு லிட்டரலாக திட்டாரு. டேய் எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுறா அப்படின்னு சொல்லி திட்டார். இப்படி ஒரு ப்ரொமோஷன் முடிஞ்சிச்சா? ப்ரொமோஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு உட்கார வச்சு, சரிங்க இந்த டாஸ்க் வந்து இதோட முடியுது, எல்லோரும் நார்மலைஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்றைக்கி இந்த எபிசோடு இவ்வளோ தான் நடந்துச்சு. பட் இல்லை ஒழுங்காக சொல்லணும் அப்படின்னா, மேனேஜர் போஸ்ட்டாக இருக்கட்டும், தலை போஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்கள வச்சுக்கிட்டு ஒப்பேற்றுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இதைத்தான் அங்கே இருந்த மஞ்சரியாக இருக்கட்டும், யார் சொல்லுது, மஞ்சரி, பிரியங்கா அண்ட் தீபக் இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டது இதுதான். இதைத்தான் பேசிக்கிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் அந்த அளவுக்கு நடந்த மாதிரி தெரியல. பட் ஸ்டார் பார்த்திங்க அப்படின்னா சபரி அண்டு பிரவீன் இவங்க 2 பேருக்கு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க 2 பேர் தான் கொடுத்தாங்க. இவங்க 2 பேர் நல்லா பண்ணாங்கன்ற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. பட் இந்த 1-2 மேட்டர்லாம் பார்க்கும்போது இன்றைக்கான எபிசோடு கொஞ்சம் நல்லா தான் போச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா வெளுத்துட்டாங்க. இன்றைக்கான எபிசோடு சாண்ட்ரா வச்சு தான் போச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்து பிரஜனா இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், 2-3 பேருமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. சரி அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கான எபிசோடு அந்தளவுக்கு அவ்வளோதான். அது ஓரளவு நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி ஓகே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை.